இல்லை உள்ள நீங்கள் உள்ள ஆள் இல்லை ஆள் இல்லையா? இந்த வீட்டுக்காரவங்க இருக்காளான்னு பார்க்க வந்தேன். அதுதான் சோப்பு சர்ஃபெக்சல் இதெல்லாம் வாங்கலாம்னு சொல்லி. ஆ புரியலம்மா? காட்டியானே இந்த திறந்து வாங்க, திறந்து காட்டுறேன். இங்கே வாங்க, திறந்து காட்டுறேன். எங்கே வாங்க திறந்து காட்டுற? முதல்ல நீ எதுக்கே உள்ள போன? எதுக்கு உள்ள போன? அதான் ஆள் இருக்கலாம் பார்த்தேன். ஏன் நீ பார்க்குற? இல்லை வந்து பார்த்தேன், மேடம் மேடம் சொல்லி கேட்டேன், யாருமே காணா. அதனால தான் வாங்க திறந்து காட்டுறேன். என்ன திறந்து காட்டுற? இப்போ திறந்து காட்டுறேங்க. யோ ஆள் இருந்தா இல்லைன்னா அங்கே நிற்க வேண்டியது தானே. இவ்வளோ தூரம் எதுக்கு வீட்டுக்குள்ள போய் இப்படி எட்டி புருஷன் இருக்கிற வீட்டுக்குள்ள என்னத்தை எட்டி பார்க்குற? இல்லைங்க, நான் வந்தேங்க, வியாபாரத்துக்கு வந்தேங்க. வியாபாரத்துக்கு வந்து பார்த்தேன், வீடு திறந்து கிடந்துச்சு. அதுக்கு உள்ள போயிருவியா? திறந்து கிடந்துச்சுங்க. திறந்து கிடந்தா உள்ள போயிருவியான்னு கேட்குற? உள்ள போலையே, வேற என்ன பண்ண? எட்டி தானே பார்த்தேன். இப்போ எதுக்கு எட்டி பார்க்குற? ஆள் இருக்காங்களா எட்டி பார்த்தேன். எதுக்கு நீ எட்டி பார்க்குற? சர்ப்பு சோப்பு சர்ப்பு தான் வா இல்ல அங்க நின்று கத்த வேண்டியதானே, அம்மா தாயேன்னு கூப்பிட வேண்டியதானே. அம்மா தாயே யாராவது இருக்கீங்களா, கொஞ்சம் வாங்கன்னு கூப்பிட வேண்டியதானே. எடுத்துட்டு இருக்காங்க. வேற என்ன பண்ற? வியாபாரி மேடம். என்ன வியாபாரி? வியாபாரினா அப்புறம் என்னை நீ எப்படி கூப்பிடுவ? மம்மி டாடி நான் கூப்பிடுவேன். அப்படி இல்ல மேடம். வேற எப்படி கூப்பிடுவ? வியாபாரம் பண்ண அந்த இடத்துல அம்மா பிச்சை எடுக்க மாதிரி நம்ம கௌரவமா போட போறோம். வியாபாரம் பண்ண வந்தா எப்படி? இப்ப நீ வீடு வீடா வியாபாரம் பண்ண வந்தன்றீல, என்னை நீ எப்படி கூப்பிடுவ? அம்மான்னு சொல்லுவேன். அப்புறம் அம்மா என்ன பண்ண? நானும் அதானே சொன்னேன். இப்போ அது நீ சொன்னது அம்மா தாயன் பிச்சை எடுக்க மாதிரி இருந்துச்சு. உனக்கு அப்படி தெரிஞ்சா நான் என்ன பண்ண முடியும்? அதுதாங்க, அதுக்காக எட்டி பார்த்தேன். எதுக்கே நீ எட்டி பாக்குற? இல்லங்க, நம்ம பொசுக்குன்னு போயிட்டு உள்ள வேலையா இருப்பீங்க, நீங்க வீட்டுக்காரங்க வேலையா இருப்பீங்க. வா என்ன வாடகைக்கா விட்டுருக்க? கூப்பிட வேண்டியதானே. என்னைய டிஸ்டர்ப் ஆயிரும். குழந்தை கத்தும், குழந்தை தூங்கிட்டு இருக்கேன். நான் உங்ககிட்ட சொன்னேனா? நான் குழந்தை பெற்றிருக்கேன். இல்லங்க, குழந்தை தூங்குதுன்னு உன்கிட்ட சொன்னேனா? ஒரு சில வீட்டுல போன வாரம் ஒரு வீட்டுல போய் போனேன், குழந்தை நம்பி தான் அம்மா தாயன் கத்தும் போது பார்த்தா குழந்தை தூங்கி எந்திரிச்சிச்சு. அதுக்கு அவங்க சத்தம் போட்டாங்க. அதுக்கு அதனால எதா இருந்தாலும் துணியை விலைக்கு பார்த்துட்டு துணியை விலைக்கு பார்த்து புருஷன் முன்னாடி உள்ள என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க ஸ்கிரீன் துணி விலைக்கு பார்த்துட்டு பிறந்த வீட்டுக்குள்ள உள்ள நுழைஞ்சிடலான்னு பாக்குறேன். சட்டி என்ன தூக்கிட்டு போயிடலான்னு பாத்தியா? அப்படி கிடையாதுங்க மேடம். நான் அப்படி ஆள் கிடையாது. அந்த ஒரு குடும்பத்துல நான் பிறந்தவன் கிடையாது. வேற என்னங்கற? எட்டி பார்த்துட்டு ஆளு இருந்தானா மேடம் சொல்லி கூப்பிடுவேன். இல்ல அப்படிதான். அப்படியே ஆளா நீ? எனக்கு ஒன்னும் புரியலையே. எப்படி ஆள் மேடம்? அப்படி ஆளா நீ? எப்படி ஆளுங்கற? எப்படி ஆளு? இல்ல இப்பெல்லாம் அப்படிதானே திரிறானுங்க. உள்ள நுழையறானுங்க, எட்டி பாக்குறானுங்க, உடனே புள்ளைய தூக்கிட்டு போயிடுறானுங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிடுறாங்க. மேடம் நான் கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன். கௌரவமான ஐ அம் ட்ரூ மேன். என்ன ட்ரூ மேன்? ட்ரூ மேன்னா வெளியில நின்னு கூப்பிட வேண்டியது என்ன? வெளியில நின்னு கூப்பிடலாம் மேடம். இது கொஞ்சம் சின்ன வீடா தெரிஞ்சு அதெல்லாம் விடு. காலிம்பல் இல்ல, எதுல அமுக்குறது தெரியல. ஏன் ஏதாவது இருந்தா அமுக்கிட வேண்டியதுல பிடிச்சி. அதான் பார்த்தேன், தெரியலையே எதை அமுக்குறதே தெரியலையா? தெரியல. அதனால தான் நான் எட்டி பார்த்தேன். நல்லா எட்டி பார்த்தா. நீங்க வெளிய போயிட்டு வந்தீங்க. நீ எதுக்கு எட்டி பார்த்த? அத சொல்லு முதல்ல. அதுதான் மேடம், இதெல்லாம் வாங்கி சொல்லுவோம். என்ன வச்சிருக்க காட்டு? இது இருக்குது, சர்ஃபெக்சல் இருக்கு. இந்தாங்க ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட பொருள் வாங்கணும்னா அந்த சாக்லேட்டை சாப்பிடணும். சாக்லேட்டா? புடிங்க. எதுக்கு மயக்க மருந்து போடுச்சு அப்படியே என்ன கடத்திட்டு போயிடலான்னு பாக்குறியா? அப்படி எல்லாம் கிடையாதுங்க. சர்ப்பு வைக்கிறவங்க எதுக்குடா சாக்லேட் குடுக்குறீங்க? அது சொல்லுங்க. சர்ப்பு சாக்லேட் நல்லா இருக்கும். சாக்லேட் நல்லா இருந்தா நான் காசு போட்டு வாங்கி தின்னுங்கற. நீ எது குடுக்குற? இல்ல நம்ம எல்லா வீட்லயும் இனிப்போட ஆரம்பிக்கணும். எது நம்ம வேலையை இனிப்போட. நீ சாக்லேட்டை கொடுத்து நான் மயக்கம் போட்டு உளுந்து நீ என்னை தூக்கிட்டு போய் அதெல்லாம் பண்ண மாட்டேன் மேடம். இங்க பாருங்க, தூக்கிட்டு போயிட்டு இப்போ அது ரிஸ்க். அது அப்பா தூக்கிட்டு போயிட்டு நான் உங்களை அதெல்லாம் தப்பு மேடம். அதை சொல்ல மாட்டேன் மேடம். அது தூக்கிட்டு போயிட்டு அதெல்லாம் அந்த பழக்கமே எனக்கு கிடையாது மேடம். அப்புறம் நீ சாக்லேட் தர? உள்ளே தான். ஓ உள்ளேயே இல்ல மேடம், இங்கேயே வச்சு சாக்லேட் தர? இல்ல அதுக்கு இல்ல மேடம். நான் இதெல்லாம் நம்ம பிசினஸ் பாக்கெட்ல பாக்குறோம். நல்ல நாயத்தை கேளுங்க, ஊர் அறிய உலகறிய நாயத்துக்கு. சர்ஃபெக்சல் விக்கிற எரும மாட்டு சாக்லேட் கொண்டு வந்து எதுக்கு நீ கொடுத்த? இல்ல நம்ம உறவு தெரிஞ்சா இல்ல மேடம், நம்ம உறவு பின்னி பிணைஞ்சு வரணும். நீ நானும் யாரு இப்படி ஒன்னா பிணிஞ்சு பிணையறதுக்கு? அது பிணையறதுக்கு என்னன்னா, நம்ம இப்ப வந்தாதான் இப்ப வந்து நம்ம ஆரம்பமே ஆரம்பமே கசப்புல வரக்கூடாது. எனக்கு உன் மேல சந்தேகமா இருக்கு. நீ வந்து சர்ஃபெக்சல் விக்கிறீங்க, ஒரு இளம் ஆம்பளை மேல கை வைக்கிறீங்க. நீ கொடுத்து நீ என்ன பண்ண வந்த? நீ ஒரு இளம் ஆம்பளை மேல கை வைக்கிறீங்க. அப்ப நீ சட்டையை பிடிச்சு நீ உள்ள எடுத்து ரேப் பண்ண வந்து கெடுக்க போறீங்களா? நீ எதுக்குடா சர்ஃபெக்சல் விக்கிறீங்க? சாக்லேட் கொண்டு கொடுத்த என்ன எதுக்கு உள்ள கூப்பிடுறியா? என்னைய உள்ள கூப்பிடுறியா? ஐயோ எதுக்கு உள்ள கூப்பிடுறியா? ஆமா எப்போ இப்ப சட்டையை பிடிச்சு உள்ள எடுத்து உள்ள வாங்கறியா? சாக்லேட் கொடுத்து ஒரு பொம்பளைக்கு சாக்லேட்
சாக்லேட் கொடுத்தியா இல்ல இப்ப நீ எனக்கு? நாங்க வந்து இனிப்போட ஆரம்பிக்கலாம் பார்த்தேன். சர்பெக்சல் விற்க வந்தேன்னு சொன்ன அது முதல் தப்பு. ஆ. ரெண்டாவது என் வீட்டை நீ எட்டி எட்டி பார்த்தா அது ரெண்டாவது தப்பு. இந்த வீட்டுல காலிங் பெல் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீ வந்து காலிங் பெல் அடிக்க முடியல இப்படின்னு கையை காட்டுற, அது மூணாவது தப்பு. அதெல்லாம் போனா போதும் பார்த்தா நாலாவது நீ எனக்கு சாக்லேட்டை கொடுத்து என்னைய மயக்கி போட்டுட்டு நீ என்னென்னமோ நினைச்சு பண்ணலாம் நீ முடிவு பண்ணி நீ வந்து அதுக்குள்ள நீங்க இது பண்ணிட்டீல கண்டுபிடிச்சிட்ட. இல்ல நான் என்ன சொல்றேன்னா கண்டுபிடிச்ச சொல்லமல அதெல்லாம் அந்த மாதிரி எண்ணமே எனக்கு கிடையாது மேடம். நீ மலுப்புறியாப்போ? நான் எண்ணமே கிடையாது. நான் வந்து உள்ள திறந்து காமிச்சு என்ன திறந்து காமிச்ச நீ திறந்து காமிச்சு இப்ப மாட்டின என்கிட்ட. அதுதான் மேடம் சொல்றேன். நான் வந்து ஏன்னா ஜிப்ப திறந்து காமிப்போம் எல்லா பொருள் இருக்குன்னு சொல்லி காமிப்போம்னா நான் வந்தேன் கூப்பிட்டேன். நீங்க தப்பா என்ன எது பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன உன்னை தப்பு பண்ணாங்க உனைய என்ன பண்ணாங்க? இங்க பாருங்க மேடம், ஆளும் ட்ரெஸ்ஸும் பாவாடைய போட்டுக்கிட்டு வேற வந்து. இது பாவாடை இல்ல மேடம், இது சாக்ஸ் உள்ள போடுறது. என்ன உள்ள போடுறது இதெல்லாம் போட்டு வருவாங்க? அப்புறம் எப்படி வருவாங்க? இதெல்லாம் போட்டு சர்ப்ரைஸ். நீங்க என்ன கிழமை? நீங்க என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. அப்படிதான் வருவாங்க. ஞாயிற்றுக்கு கிழமைக்கு ஒரு ட்ரெஸ் உனக்கு. ஆமா, அதான் ஆள் ஆடுது உள்ள புந்துடலான்னு பாத்தியா? உள்ள புகுறலாங்கிற எண்ணத்துல நான் வரல. ஒண்ணு நீ திருட வந்திருக்கணும், இல்ல நீ எனக்கு மயக்க மருந்து கொடு. இல்ல நீ எனக்கு வந்து திருடலாம் வரலையா? நீ எனக்கு சாக்லேட் கொடுத்து மயக்க மருந்து கொடுக்க வந்துட்ட. ஏங்க அதுல என்ன தப்பு இருக்குப்பா? தெரிஞ்சு போச்சு. அதுல என்ன தப்பு இருக்குப்பா? என்ன தப்பு இருக்குப்பா? ஓஹோ, சாக்லேட் கொடுப்பதுல என்ன தப்பு இருக்கு? சாக்லேட் குடுக்குறது தப்பு இல்ல, எனக்கு நீ சாக்லேட் குடுக்குறது தப்பு தானே. நம்ம கல்யாண வீட்டுக்கு போகும்போதெல்லாம் எதுக்கு ஓப்பனிங்ல கல்கண்டு சாக்லேட் வைக்கிறாங்க? அது ஃபங்க்ஷன் வீடியா? அது மாதிரி தான் ஒவ்வொரு வீட்டையும் நம்ம அப்படி நினைக்கணும். எது ஃபங்க்ஷன் வீடுனா? புரியுதா உங்களுக்கு? இனி போட ஆரம்பிக்கணும் வீடு. இல்ல இனி போட ஆரம்பிக்கணும். இங்க பாருங்க காலையில கல்யாணம் மாலையில வந்து விசேஷம் ஆரம்பியா? கட்டின பொண்டாட்டி தவிர யார் உடம்புல கை வைக்க மாட்டான். இந்த இவன் தான் என் பேரை நான் சொல்ல மாட்டேன். புரியுதுல உங்களுக்கு? என்ன புரியுது? நான் கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன். கௌரவமான குடும்பத்துல பிறந்தவன் எதுக்குடா சர்ப்ரைஸ் விக்கிற ரோடோட தெரியுற? அது இல்ல மேடம், நான் என்னோட தொழில் அது. என்ன உன் தொழில்? பவுடர். சர்ப்ரைஸ் கிடையாது, பவுடர் விக்கிறேன்னு வர வேண்டியது வீட்டுக்குள்ள. நம்ம இருந்தா தூக்கிட்டு போயிட வேண்டியது. அந்த மாதிரி எண்ணத்துல நான் இருந்தா கூட நீ ஐடி கார்டு காட்டு. எந்த கம்பெனில இருந்து வர ஐடி கார்டு காட்டு. கேளுங்க. இல்ல நீ காட்டு. உங்க செயின்ல சொர கண்டா கூட மாட்டி விட்டு பரம்பரையில பிறந்தவனா? இல்ல சொரையெல்லாம் இல்ல, திருவண்ணாமலை. அதாங்க உங்க செயின் அந்த இது விலகி இருந்தா கூட அந்த விலகினதை எடுத்து சரி பண்ணிட்டு போகக்கூடிய பரம்பரையில பிறந்தவனா? சரி நீ எந்த கம்பெனில இருந்து வர ஐடி கார்டை காட்டு முதல்ல. உன்னையெல்லாம் நம்ப முடியாது, இவ்வளவு வாய் பேசுற. பாருங்க இருக்குல்ல, எத்தனை கார்டு வச்சிருக்கேன் பாருங்க. யோ, ஒரு கம்பெனிக்கு ஒரு கார்டு போட்டா பரவாயில்ல, இத்தனை வச்சிருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது. நீங்க அந்த தப்பா இது பண்றீங்க. நீங்க என்னோட கம்பெனி இங்க பாருங்க. நீ எங்க மாமா மச்ச சொந்த பந்த எல்லாத்தையும் புடிச்சு இழுத்து உள்ள கூட்டி போயிட்டு ஒரு ஐடி கார்டு ஒரு ஜாப் பார்த்தா ஒரு ஐடி கார்டு இருக்கு. நீ இப்ப காமிச்சல 7 ஐடி கார்டு வச்சிருக்க. தப்பா பண்றீங்க. என்ன பண்ற? நான் வியாபாரத்துக்கு வந்தறது என்னை உள்ள கூப்பிட்டு நீங்க உங்களோட இதை நீங்க இது ஒண்ணு பாக்குறீங்க. எது பண்ண பாக்குறீங்க? நீங்க அங்க இருக்க ஒரு ஆம்பளைக்கு எனக்கு மான மரியாதை கற்பு இருக்குங்க. காட்டுவோம். நான் வந்து வியாபாரம் பண்ண வந்த இடத்துல என்னை சல்லாபத்துக்கு தூண்ட பாக்குறீங்களா? நீங்க உள்ள எடுத்துட்டு போய் என்ன எதுவும் பாக்குறீங்களா?